ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி ஆடி 2வது வெள்ளி எங்கள் வீட்டில் பண்ண துர்கா பூஜையோட வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையிலே வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா இந்த பூஜையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த பூஜை வந்து நம்ம துர்க்கை அம்மனுக்காக பண்ணுற பூஜை. இதை எந்தெந்த நாட்களில் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 கிழமைகள்லையும் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் வந்து இந்த துர்கா பூஜையை வந்து நம்ம வீட்டிலே வந்து செய்யலாம். நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், நல்ல மாற்றமும் ஏற்படும். இதை வந்து நம்ம கண்கூறாவே பார்க்கலாம். ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எப்பொழுதுமே இந்த பூஜையை வந்து நான் ஆடி மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் வந்து பண்ணணும். இதை போன வாரம் என்னால் தவிர்க்க முடியாத காரணம் இந்த பூஜையை வந்து பண்ண முடியல. பட் நான் வந்து முதல் வாரம் பண்ணேன்னா அந்த வாரத்துலேருந்து கணக்கு வச்சுட்டு எத்தனை வாரங்கள் வந்து என்னால் தடைபடாமல் பண்ண முடியுமோ அத்தனை வாரங்கள் பண்ணுவேன். முடிஞ்ச அளவு 9, 11 இந்த மாதிரி ஒற்றைப்படை வாரங்களாக வந்து இந்த பூஜையை வந்து நிறைவு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ வந்து இந்த பூஜையை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. என்கிட்ட வந்து ஒரு துர்க்கை சிலை இருக்குது. அதனால அந்த சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி தீபதூப ஆராத்தி காமிச்சு என்னோட வழிபாடை வந்து நான் ஆரம்பிப்பேன். அப்படி என்கிட்ட வந்து துர்க்கையோட சிலையெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அம்மனோட ஃபோட்டோ வச்சிருப்பேன். அதாவது துர்க்கை அம்மனுக்காக செய்கிற பூஜை அப்படிங்கிறதுனால துர்க்கை அம்மனோட படம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காளி தெய்வத்தோட படம் இருக்கணும். அதுவும் இல்லைன்னா ஒரு பார்வதி தேவியாரோட படமாக இருக்கணும். ஏன்னா பார்வதி தேவியின் மறு உருவம் தான் காளி, துர்க்கை இவங்க எல்லாமே. அதனால இந்த படங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும். இல்லை நான் சிலை வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சிலை வழிபாட்டை வந்து பண்ணலாம். சில பேருக்கு வந்து பயம் இருக்கும், காளியை வீட்டில் வச்சுக்கக்கூடாது, துர்க்கையை வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக என்னோட வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் நல்லா தான் இருக்கேன். ஈவன் இவங்க வந்ததுக்கப்புறம் இன்னுமே வந்து என்னோட வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். வாழ்க்கையிலேருந்து ஒரு தர்ம சங்கடமான நிலை வரும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாத நிலை வரும்போது அப்போ வந்து மங்கையர்கரசி அம்மாவோட சேனலில் இந்த பதிவை பார்த்து பண்ணின பூஜை வந்து எனக்கு கை மேலே பலன் கொடுத்துச்சு. அதனால தான் இந்த பூஜையை வந்து நான் ஆடி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வாரங்கள் முடியுதோ அத்தனை வாரங்கள் வந்து நான் செய்வேன். அதனால தான் இந்த வீடியோவையுமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை நான் எப்பொழுதுமே என் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு 6 மாதமாவது பண்ணிடுவேன். கண்டினியூவாக பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. என்னால் எந்தெந்த நேரங்களில் எப்பப்போ செய்ய முடியுமோ அப்போல்லாம் செஞ்சிடும். ஆனால் இதை ஆரம்பிக்கிறது வந்து கண்டிப்பாக நான் ஆடி மாதத்தில் தான் ஆரம்பிப்பேன். ஆடி மாதத்தில் ஆரம்பித்து எத்தனை வாரங்கள் என்னால் வந்து தடைபடாமல் செய்ய முடியுமோ அத்தனை வாரங்களும் செஞ்சுட்டு அத்தனை வாரங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கேப் விட்டுடும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் என்னால் ராகுகால நேரத்தில் வந்து செய்ய முடியுமோ இந்த பூஜையை வந்து அப்போல்லாம் செய்வேன். உங்ககிட்ட சிலை இருந்துச்சுன்னா சிலையை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால் அபிஷேகம் பண்ண முடியும், நான் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னா 1, 3, 5 இந்த மாதிரி எத்தனை அபிஷேகங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் பாலாபிஷேகம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு எப்பொழுது போல் நல்லா மஞ்சள், குங்குமம், பூக்கள் எல்லாம் வச்சு அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. படம் இருந்துச்சுன்னா படத்தை நல்லா தொடச்சி சந்தன குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு மந்திரம் 54 தடவை சொல்லணும். ஓம் ஸ்ரீ மகா காளிகையே நமக அப்படிங்கிற நாமத்தை வந்து 108ல் பாதி 54 தடவை குங்குமத்தாலேயோ மலர்களாலேயோ நீங்கள் வந்து துர்க்கை அம்மனை நினைச்சு வந்து அர்ச்சனை பண்ணணும். நான் வந்து இன்னைக்கு வந்து குங்குமத்தால் பண்ணியிருக்கேன். இந்த குங்குமத்தை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சு பிரசாதமாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டெய்லி நம்ம நெத்திக்கு இடும்போது இந்த குங்குமத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூக்கள் வச்சு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணும்போது அந்த பூக்களை எடுத்து வந்து கால்படாத இடத்துல வந்து நீங்கள் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான பூஜையாக இருக்கும். பட் ஆனால் நல்ல பலன் கொடுக்கும். இது ஒரு பெண்ணுக்கு வந்து தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக வந்து துர்க்கையை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வீட்டிலலாம் இதெல்லாம் வழிபட முடியாது, எனக்கு வீட்டில் வழிபடுறதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் வந்து ராகுகால நேரத்தில் போய் எலுமிச்சப்பழ தீபம் கோயிலில் போடணும். கண்டிப்பாக வந்து வீட்டில் போடக்கூடாது. எலுமிச்சப்பழ தீபம் போடும்போது அதுவுமே வந்து நல்ல பலன் கிடைக்கும். நான் இன்றைக்கி அம்மனை வந்து அமர்த்தும் போது ஒரு தட்டில் பச்சரிசி பருப்பு வந்து அமர்த்தியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு சிகப்பு துணி இல்லை பட்டு துணி இருந்ததுன்னா அதை விரிச்சு போட்டால் அதுக்கு மேலே வந்து நீங்கள் அம்மனை வந்து அமர்த்திக்கலாம். இல்லை படமாக இருந்தாலுமே அந்த சிவப்பு துணி மேலே வந்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அந்த படத்தையுமே. இது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு. அம்மனுக்கு வந்து கண்டிப்பாக சிவப்பு துணி பிடிக்கும், சிவப்பு நிறம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து பானகமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழமும் தான் நெய்வேத்தியமாக வச்சோம். உங்களால் என்ன நெய்வேத்தியங்கள் வைக்க முடியுமோ பண்ண முடியுமோ வைங்க. அதை எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு எலுமிச்சை பழமும் பானகமும் வந்து துர்க்கை அம்மனுக்கு வைப்பது வந்து ரொம்ப
ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக நான் வந்து 12 மணிக்குள்ளே கோயிலுக்கு போய் கோயில்லையுமே வந்து 2 எலுமிச்சப்பழ தீபம் வந்து போட்டுட்டு வந்துடுவேன். இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஒரு 9 வாரம் வந்து இந்த துர்கா பூஜையை உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு கோயிலில் போய் ராகு கால நேரத்தில் 2 எலுமிச்சப்பழ விளக்கு போட்டு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்கூடாவே பார்க்கலாம். நமக்கு நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்கள் கூட கண்டிப்பாக வந்து நடக்கும். ஏன்னா அவங்களும் அம்மா மாதிரி தானே, நமக்கு நல்லது தானே நினைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இதுதான் என் வீட்டில் நான் பண்ணுற ரொம்ப சிம்பிளான துர்கா பூஜை. இதை வந்து என்னால் எத்தனை வாரங்கள் பண்ண முடியுமோ அத்தனை வாரங்கள் பண்ணுவேன். அப்படி ராகு கால நேரத்தில் பண்ண முடியாத பட்சத்தில் காலையில் 6 மணிக்கே வந்து பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா சாயந்தரம் 6 மணிக்கு அந்த பொழுதுல வந்து இந்த பூஜையை வந்து பண்ணிக்குவேன். ராகு கால நேரத்தில் பண்ண முடியாதவங்களுக்காக இந்த டைமிங்கை வந்து ஷேர் பண்ணுறேன். அதுவுமே கூடுதல் பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.